ரொம்ப நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் இன்னைக்கு எதேச்சியாக நம்ம வைஷ்ணவ வெங்கட்ராமன் மாமா சொல்லி உங்களை பார்க்கணுன்னு வந்தேன். உங்கள் அப்பாவை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப உண்மையாகவே சந்தோஷம். ஏன்னா பல ரகசியங்கள், பல குழப்பங்களுக்கெல்லாம் உங்க அப்பா மூலியமா ஒரு விடை கிடைச்சிருக்கு இல்லையா? பேர் சொல்லிட்டு இருக்கேன். என் பேர் சுந்தரராமூர்த்தி. நான் டாட்டாஸில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவன். எடிட்டோரியல் அட்வைஸராக இருந்தேன். அது ஒரு 25 வருஷம். 93 இனஃப் இஸ் இனஃப்னு தோணித்து. சரி, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு, அப்போது எனக்கு 50 வயசு தான். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு ஐ கேம் டவுன் டு மெட்ராஸ். வந்ததுக்கு சௌக்கியப்பட்டிருக்கேன். இப்போ பரமாச்சாரியால் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறத விட சௌக்கியம் வேறு என்ன இருக்குது? இன்னும் பரமாச்சாரியாலை பொறுத்தவரையிலும் சொல்லணும்னா, பத்ராச்சலம் ராமதாஸை காப்பாற்றுறதுக்கு வந்த ராமலக்ஷ்மணா சொல்கிறாள், தாத்தா முத்தா தலு மேமு பிரசாதம் உனக்கே குதிரினாமுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவ கிட்ட நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்தே அந்த காஞ்சி மடம்ங்கிறது அவளுக்கு பழகி போன ஒரு விஷயம். அதுலேயும் எங்கள் அப்பா யௌவனத்தில் 1932 ஒரு நாள் அவருக்கு சொப்னம் ஏற்பட்டது. காலங்காத்தால அப்பாக்கு. டாக்டர் சி சிவராமமூர்த்தி, ஃபேமஸ் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் இண்டாலஜிஸ்ட், நிறைய புக்குகள் எழுதியிருக்கார். 600 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கார். அவர் ஏற்கனவே ஆச்சாரியாள்கிட்ட பரமபக்தர். அவர் அன்னைக்கு விடியற்காலம்புறம் ஆதிசங்கரரும் காமாட்சியும் அவருக்கு முன்னால் தோணி, எங்களை நீ பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்பா வரையும் வரைவாளா? நிறைய. he was an artist, he was a sculptor, he was he knew so many languages, he was profound in music and dance. அதனால அவர் உடனே பேஸ்டல் கலரில் he painted ஆதிசங்கரா அண்ட் காமாட்சி. அது பெயிண்ட் பண்ண உடனே அதை கொண்டு போய் அப்போ ஜார்ஜ் டவுனில் இருந்தா பரமாச்சாரியா, அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போனார். அதை கொண்டு போய் காமிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இதுதான் ஆத்தென்டிக் வெர்ஷன் ஆஃப் ஆதிசங்கரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். தான் ரொம்ப யௌவனத்தில் இருக்கும், தன்னை சின்ன பையன் அவனை குழுமப்படுத்தணுங்கிறதுக்காக பேசுகிறார் அவர் அப்படின்னு நினச்சி விட்டார் அப்பா. ஆனால் பரமாச்சாரியாளுக்கு தான் தாட் ரீடிங் உண்டு. உடனே ஒன்றை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறியா பைத்தியக்காரா? பின்னாலேயே உனக்கு இது எதனால் நான் சொன்னேங்கிறது தெரிய வரும்போது நீயே வருவே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் காலம் ஓடின்னு இருக்கு. 60s ஆர்கியலாஜிக்கல் சர்வே அதிகாரிகள் அப்பா மெட்ராஸ்க்கு வந்திருக்கிற போது அப்பாவை காஞ்சிபுரத்தில் ஐராவதீஸ்வரர் கோவில் இரவாவரம் சொல்கிற அந்த கோவிலில் பின்னால் பக்கம் தட்சிணாமூர்த்தி பேனலுக்கு பக்கத்தில் ஒரு பேனல் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிபடலை. அதில் 3 ஃபிகர் இருக்கு. ஒன்றும் ஜட்டாமுடியோட தாடி வச்சுண்டு நடுப்புற ஒன்று இருக்கு. இன்னொன்று அதே மாதிரி ஜட்டாமுடி தாடி மீசையோட இன்னொன்று அவருக்கு பக்கத்தில் உட்காண்டிருக்கு. 3வது ஃபிகர் முட்டாக்கு போட்டுண்டு கையில் ஒரு தண்டத்தோட ஒரு ஃபிகர் இருக்கு.
என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியல, நீங்க வந்து அதை கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு அழிச்சுன்னு போனேன். அந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்துல ஐராவதீஸ்வரர் கோவில்னு பேர். அதுக்கு இரவாவரம் சொல்லிட்டு சொல்றா. அங்கேக்கு அழிச்சுன்னு போனேன். அங்க போய் அவர் அந்த பேனல் பார்த்தாரோ இல்லையோ, கண்ணால தார தாரையா பாஷ்பம், யார்கிட்டையும் ஒன்றும் பேசல. வந்து நேர இதில் ஜீப்பில் ஏறிண்டா, எல்லாரையும் ஏறிக்க சொன்னா, நேர ஸ்ரீமடத்துக்கு விடு அப்படின்ட்டா அந்த கிருஷ்ணாங்கிற அந்த டிரைவரை. அங்கேருந்து மடத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே வந்து ஆச்சாரியால் முன்னால் நின்ன உடனே இவர் எதுவும் வாயை திறக்கிறதுக்கு முன்னாலேயே பரமாச்சாரியால் பார்த்துட்டியா, இப்போ உனக்கு திருப்தியாச்சா, அன்னைக்கு ஒன்ன ப்ளீஸ் பண்றதுக்காக நான் சொல்லலேன்னுட்டு. அதுதான் ஆத்தன்டிக். ஏன்னா அது அபினவ சங்கர் ஆதிசங்கர் மாதிரியே இருப்பார் அப்படிங்கிறதுனால அவரை பார்த்து அந்த சிற்பி செதுக்கி இருக்கிற ஆதிசங்கரருடைய ஃபிகர். அந்த ஆதிசங்கரர் பக்கத்தில் இருக்கிறது நடுப்புற வேதவியாசரும், அதுக்கு அடுத்தாப்புல பதஞ்சலியும் இருக்கா. நீ கண்டுபிடிச்சுட்ட இதுதான் உனக்கு இத ஆதிசங்கரருடைய பீரியடை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உனக்கு உபயோகமா இருக்க போறது. நீ அதை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு முன்னால என்ன ஆச்சுன்னா, அவரை இந்தோனேஷியா அண்ட் ஜாவாவுக்கு அங்கே காட்டுக்குள்ள நம்ம ஹிந்து டெம்பிள்ஸ் சிலது இருக்கு, அதை எஸ்கவேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஆர்கியாலஜிஸ்டால பண்ண முடியல. காட்டை ஒழிச்சுட்டு உள்ளே போனோம். அப்படி போனாலும் அங்கே என்ன இருக்குங்கிறத இவாளால் கண்டுபிடிக்க முடியல. இந்தோனேஷியாவில் இருக்கிறவா. அதனால இந்தியாவிலேருந்து யாரானா நல்ல ஆர்கியாலஜிஸ்ட்டை இங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டை அவள் கேட்டுண்டா. அப்போது அந்த ரிக்வெஸ்ட் ஆனது டாக்டர் எஃப்எச் கிரேவிலின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் மியூசியம் அவர்கிட்ட வந்தது. அவர் கையில் வெண்ணையை வச்சுண்டு நெய்க்கு அழுவானே, அதான் சிவராமூர்த்தி இருக்கானே, அவனை நான் அனுப்புகிறேன் அப்படின்னார். எந்த வருஷம் மாமா இருக்கும் அது? எந்த வருஷம் அது? 1943, the year in which I was born. ஓ, அது 43. ஆமாம். அதனால் அனுப்புகிறேன் அப்படின்னார். மார்டிமர் வீலர் ஆல்சோ அக்ரீடு. ஸோ அவரை அனுப்புறதுன்னு நிச்சயம் ஆகிடுத்தோ. எங்கே போகிறதுனாலும் அவன் பரமாச்சாரியர்கிட்ட அனுகிரகம் வாங்கிக்காது தான் போகிறது கிடையாது அவர். அதனால் அப்பா பரமாச்சாரியர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்தோனேஷியாவுக்கு போகலான் இருக்கேன், ஜாவா இந்தோனேஷியாவுக்கு, இந்த மாதிரி இந்து டெம்பிள்ஸ் இருக்காங்க, அது யாருமே காட்டுக்குள்ளே நுழையாத ஒரு இடம், அதில் இருக்கிறதெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறா, அதுக்காக போகிறேன், உங்கள் அனுகிரகம் வேணும் அப்படின்னு. ஓஹோ, இந்தோனேஷியாவுக்கு போறியாக்கம். அங்கே நம்ம ஆச்சாரியாவை பற்றி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை பார்த்துட்டு வா, அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே இது என்னடா இது, காட்டுக்குள்ளே யாருமே நுழைஞ்சது கிடையாது இதுவரையிலும், காட்டுவாசிகள் தான் பார்த்துட்டு ஏதோ டெம்பிள் இருக்குன்னு சொல்லியிருக்கான், அப்படி யாருமே உள்ள நுழையாத ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு வேற சொல்றார். கிராமே வசசி கல்யாணி விபினம் நைவ கச்சசி ரிக்ஷ வியாக்ர மனுஷியானாம் கதம் ஜானாசி பாஷிதம் சொல்லிட்டு சொல்ற மாதிரி இவர் இந்த காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில போறது கிடையாது. அப்படியே போனாலும் இந்த பாரத தேசத்தில் தான் சுத்தின்னு இருக்கார். அது எங்கேயோ காட்டில் மனுஷா புகாத ஒரு இடத்துல அந்த கோவில் இருக்கு.
அந்த கோவிலில் ஏதோ இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுக்கு அது நம்ம ஆச்சாரியாலை பற்றின்னு சொல்லிட்டு வேற சொல்கிறாரு. அந்த கோவிலும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பா இவர் போயிருக்கார். அந்த கோவிலில் என்ன இருக்குங்கிறது முதலாவது யாருக்கும் தெரியாது, காட்டுவாசியில் தான் பார்த்துருக்கா. அது அந்த கோவிலில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுவும் நம்ம ஆச்சாரியாலை பற்றின்னு சொல்கிறாரு. இந்த நீண்ட பரம்பரையில் ஆதிசங்கரன் முதற்கொண்டு நீண்டு வர இந்த காமகோடி பரம்பரையில் எந்த ஆச்சாரியாலை பற்றி இருக்கு? ஏன்னா எந்த ஆச்சாரியாலானாலும் பூர்வாச்சாரியாலானாக்க ஆச்சாரியால் தான் அவர் சொல்லுவார். அதனால எந்த ஆச்சாரியாலை பற்றி அது அப்படின்னு சொல்லிட்டு அயோமயமா இது இவருக்கு எப்படி தெரியும் முதலாவது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிண்டு பெரியவாக்கிட்ட ஒன்றும் கேட்கல. பெரியவா சிரிச்சுண்டு அனுமதி கொடுத்துட்டா, பிரசாதம் கொடுத்துட்டா வந்துட்டார். இவர் வந்துட்டு ஈவென்ட் டு இந்தோனேஷியா. அங்கே காட்டுவாசிகளெல்லாம் வச்சுண்டு புதரெல்லாம் இது பண்ணி கிளியர் பண்ணி வேவ் உண்டாக்கிண்டு அங்கே போனாக்கா அந்த ஆங்கோர் வாட், அந்த ஆங்கோர் தாம் அங்கே இருக்கு. மேக்னானிமஸ் திங், உலகத்திலேயே பெரிய ஹிந்து டெம்பிள் அதுதான். அதில் ராமாயணம் மகாபாரதம் சீன்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே போகிற சமயத்தில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அதில் பின்னால் ஒரு இதில் பேனலில் ஏனாதீதானி சாஸ்திராணி பகவத் சங்கராஹ்வயாத்னு ஆரம்பிக்கிற இந்த பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் பிராமி எழுத்தில் அதை படித்தார். படித்த உடனே இது எந்த செஞ்சுரி இதுன்னு சொல்லிட்டு பார்த்தார். பார்த்தா 8th century AD. அந்த செஞ்சுரியில் இருந்தவர் அபினவ சங்கரர். அந்த காலத்திலேயே ஒரு யூனிவர்சிட்டி அங்கே இருந்திருக்க. அந்த யூனிவர்சிட்டியில் ஆச்சாரியாலே உட்காந்து செலக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துருக்கார் சாஸ்திரங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு இதில் என்விரானில் அங்கேருந்து வந்த ராஜா அவர் பாதமூலத்தில் உட்காந்து படித்து அதை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறாங்க அந்த இன்ஸ்கிரிப்ஷனில். ஏனாதீதானி சாஸ்திராணி பகவத் சங்கராஹ்வயாத். அந்த பகவத் சங்கரர்கிட்ட நான் சாஸ்திரங்கள்லாம் கற்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்தாரோ இல்லையோ, அவர் சாட்சாத் ஆதிசங்கரராக இருந்தால் ஒழிய, ஆதிசங்கரர் தான் அபினவ சங்கரராக பிறந்தார்னு சொல்லுவார். அந்த 2 பேராவும் தானே இருந்தால் ஒழிய இந்த காட்டுக்குள்ள மனுஷா பார்க்காத ஒரு இடம் இவருக்கு எப்படி தெரிஞ்சுது, அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வியந்துண்டு அவர் வந்து அதை பற்றி ஆச்சாரியாள்கிட்ட சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு, அப்பா அபினவ சங்கரர் பார்க்கறதுக்கு ஆதிசங்கரர் மாதிரியே இருப்பார், அதனால்தான் அவன் பகவத் சங்கராஹ்வயாத்னு போட்டிருக்கான் அவன், அதனால இது உனக்கு பின்னால் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கருடைய பீரியடை நிர்தாரணம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இதை நீ எழுது, புஸ்தகம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்பாவுடைய சொப்னம் அந்த பிக்சர் வரைஞ்சார் அவர், அதை ஆத்தன்டிக்னு சொன்னார் அவர். அது 65 தான் அவருக்கு எதனால அது ஆத்தன்டிக்னு சொன்னாருங்கிறது தெரிஞ்சது. ஆமாம் ஆமாம். இதுக்கு நடுப்புற 43ல் இந்த பகவத் சங்கராஹ்வயாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. 43ல் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இந்தோனேஷியாவில் 65ல் அந்த எதனால இவர் ஆத்தன்டிக்னு சொன்னாருங்கிறது நிர்தாரணை ஆச்சு. ஐலாவதீஸ்வரர் கோவிலில் பார்த்து. ஆமாம் 65. அந்த 65ல் இதை பார்த்த உடனே அவர் சொன்னார், இப்போ நீ தைரியமா அந்த புஸ்தகத்தை எழுதலாம் ஆதிசங்கரரை பற்றி அப்படின்னு. அதே மாதிரி இந்த 2த்தையும் வச்சுட்டு அந்த ஆதிசங்கரரை பற்றி புக்கு எழுதினது. இட் வாஸ் அப்கோர்ஸ் a small one with illustrations in black and white.
அந்த இது சங்கரா அகாடமி ஆஃப் நியூ டெல்லி அவ பப்ளிஷ் பண்ணாத. அது ஆச்சு. அந்த மாதிரி அப்பாவுக்கு அனுகிரகம் பண்ணா. அதுல ஆதிசங்கரோட பீரியட் வந்து பிசி 6th century பிஃபோர் கிரைஸ்ட். 2500 years முன்னாடி கிட்டத்தட்ட. ஆமா 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 ஆமா. சோ இது ரெண்ட வச்சு அப்பா அதை எஸ்டாப்லிஷ் பண்ணார். ஆமா, ரொம்ப சந்தோஷம். அதான் ஆதிசங்கரர் இந்த பீரியட்ல இருந்தார், அபினவ சங்கரர் இந்த பீரியட்ல இருந்தார், இவாளை கன்ஃபியூஸ் பண்ணினுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ரோட் எ புக். வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா சொல்லிருக்காங்க? அப்பாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அயோத்தியாவுக்கு போகிற போது பெரியவா கிட்ட அனுகிரகம் கேட்டா, போய் அயோத்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது போயிட்டு வா, எல்லாம் சௌக்கியமாக போயிட்டு வருவே அப்படின்னாரு. அவருடைய கேம்ப் பாக்ஸ் கொஞ்சம் பெருசு. அங்கே அயோத்தியாவில் போய் இறங்கின உடனே அவருக்கு ஒரு போர்ட்டரும் காணும், ஒன்றும் காணும், வெறிச்சோடி கிடக்கு. ஒரு வாகனமும் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு குட்டி பையன் அங்கேருந்து வந்தான். வந்து, சார் உங்களுடைய பொட்டி எடுத்துன்னு வரமா அப்படின்னு கேட்டான். ஆமாம்ப்பா அப்படின்னார். அந்த பொட்டியை எடுத்து தலையில் வச்சுட்டான். ஆனால் ஆயாசமாக எடுத்துன்னு வந்து அந்த வெளியில் ஒரே ஒரு ஜட்கா நின்றுது. அந்த ஜட்காவில் வச்சுட்டு அவர் பணத்தை எடுக்கிறதுக்காக திரும்புறதுக்குள்ள அந்த பையன் டிசப்பியர்டு. அதுக்கு ஜட்காவில் போய் தான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிண்டு இந்த பையனைத்தான் தொலைச்சி விட்டோம், இந்த ஜட்காவாலாவே தொடைக்க வேண்டான நம்பன்னு சொல்லிட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு திரும்புறாரு. ஜட்காவையும் காணும், ஒன்றும் காணும். அந்த மாதிரி ஆயிடுத்து அவருக்கு. அந்த கேம்ப்பு அந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி அமராவதி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்த போது, மெட்ராஸ் மியூசியத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த போது, அது எல்லாம் பெரிய பெரிய இது பாறாங்கல்கள், பேனல்ஸ் எல்லாம் பிரித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கூட்ஸில் ஏற்றிருக்கா. 2 பொட்டிகள், கூட்ஸ் பொட்டி, அதில் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் போயிருக்கு. இவர் சரியாக ஏற்றிருக்காளான்னு பார்க்கறதுக்காக அதில் ஒரு பொட்டிக்குள்ளே இவர் ஏறினார். இவர் ஏறுறதுக்கு சௌகரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் இன்ஜின் டிரைவர் என்ன பண்ணா, பேக் பண்ணான் பிளாட்ஃபாரத்துக்குள்ள. ஒரே ஒரு நிமிஷம் இவரை தூக்கி வெளியில் கடாச்சி கொடுத்து கேம்ப் கிளார்க் அப்படியே கையில் பிடிச்சுட்டான். அவரை தூக்கினுட்டான், சின்ன குழந்தையை தூக்குற மாதிரி தூக்கி கீழே இறக்கி விட்டான். அது இல்லைன்னாக்க 2 இதுக்குள் கல்லுகளுக்கு நடுப்புற அவர் இது மாட்டின்னு இருப்பார். அதனால பரமாச்சாரியால் தான் காப்பாத்துறா, ஒவ்வொரு இடத்துலையும் அவ தான் காப்பாத்துறா. அப்படித்தான் அவர் இது பண்ணியிருக்கா. அதே மாதிரி அவள் ஒவ்வொரு தடவையும் பெரியவா கிட்ட போகிற போது தான் அப்போதான் எழுதின்னு இருக்கிற புக்ஸ் எல்லாம் மேனஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் கொண்டு போய் படிப்பார் அவர்கிட்ட. அவர் பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் சொல்லி சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லி அதை பெட்டர் பண்ணுவார். அப்படி போகும்போது என்னாச்சு, எனக்கு 5 வயசு. எனக்கு 5வது வயசில் என்னாச்சு, எங்கள் அத்தை, அந்த அத்தை தான் ராஜலக்ஷ்மி, அவ தான் இது எங்கள் அப்பாவையே 10 வயசில் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா தவறி போயிட்டார், அவருடைய அப்பா. அதுவரையிலும் அவர் என்ன பண்ணார், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அண்ட் தெலுங்கு லிட்ரேச்சர் இது எல்லாத்தையுமே கரைச்சி கொட்டிட்டார் அவருக்கு. தாத்தா சுந்தர சாஸ்திரிகள் கரைச்சி கொட்டிட்டார் அவருக்கு. பாதராத்திரிக்கு எழுந்திருப்பாராம், எழுந்து பாபு அப்படின்னு வரான், அவ்வளோதான் எழுந்து உட்காந்துடுவார், படிக்க ஆரம்பிச்சுடுவார். அவருக்கு மனசில் புரிக்கும் இது சொல்லிக் கொடுக்கணும்னு.
உடனே சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி படித்தது எல்லாமே. அவரை அக்ஷராபியாசம் பண்ணுறதுக்காக வாத்தியார்கிட்ட அனுப்பிச்சா வாத்தியார் மணலில் கை விரலை பிடிச்சி எழுத வச்சார். உடனே அங்கேன்னு வந்து எழுதுண்டே வந்து கரகரன் மணலில் என்னுடைய இது விரலை போட்டு தேய்ச்சிட்டார்ப்பா, இனிமே நான் அவர்கிட்ட படிக்க போக மாட்டேன் அப்படின்ட்டு. நீ வேண்டாம்ப்பா, நீ போக வேண்டாம், நானே கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்றுக் கொடுத்தார். இப்படியே 10 வயசு வரலும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் 8 வயசில் தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த புதுசிலேயே நான் பையனுக்கு பூணல் கொட்டுலான்னு இருக்கேன், இந்த டேட்டில் போட போகிறேன், முடிஞ்சால் நீங்கள் 2 பேரும் வந்துடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையையும் அத்திம்பேரையும் சொன்னேன். அவர் போட்டுள்ளான்னு இருக்கேன்னு தானே சொன்னார், நீ எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்திம்பேருடைய அம்மா கேட்டிருக்கா மாயவரத்தில். இல்லை இல்லை, நான் நிச்சயமாக அவர் போட்டு விடலான்னு இருக்கேன்னா போட்டு விட்றாருன்னு அர்த்தம் அதுக்கு, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. அந்த அத்திம்பேர் வேற யாரும் இல்லை, பூரி சங்கராச்சாரியாரா இருந்தாரே ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்தா, அவருடைய தம்பி. இவ 2 பேருக்கும் ஒரே ஃபாதர், ஆனால் ஒரே மதர் இல்லை. மூத்த சம்சாரத்தினுடைய புள்ள பாரதி கிருஷ்ண தீர்த்தா, இவர் இளைய சம்சாரத்தினுடைய பிள்ளை. ஆனால் மூத்த சம்சாரம் தவறி போயிட்ட அப்புறம் ரொம்ப நாளைக்கு கல்யாணமே பண்ணிக்காது இருந்து குழந்தைகளுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய முதல் மாமனார் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது அந்த 2வது. அவளுடைய அந்த என்விரான்ல மூத்தவளுக்கு பிறந்தவா இளையவாளுக்கு பிறந்தவான்னு சொல்லிட்டு வித்தியாசம் தெரியாத அந்த இளையவோ வளர்த்துக்கான்னா பார்த்துக்கோங்க. அவளுடைய ஓன் சன் நீலகண்டன் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரா இருந்தவர், அவர் அப்பா போயிட்ட போது தர்ப்பணம் பண்ற போது மாத்திருவர்க்கம் சொல்ற போது அண்ணா டிஃபரெண்டா சொல்றார். என்ன டிஃபரெண்டா சொல்றியே, என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றியே, நீதானே அவருக்கும் அம்மா அப்படின்னு சொல்ற போது அழுதுண்டே, நான் அவருடைய அம்மா இல்லப்பா, நான் இளையதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்படியாச்சு. அப்போ முத்தண்ணாவுக்கு நீ அம்மா இல்லைன்னா எனக்கும் அம்மா இல்லை, போ, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து விட்டார் அவர். அது பூரி சுவாமியிலே தன்னுடைய லெட்டர்ல எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த பூரி சுவாமிகளுடைய பிரதர் எங்க அத்திம்பேர். அவர் அத்தையை அச்சுண்டு அங்க வந்தாக்க அப்பதான் பூனல் ஆரம்பிச்சிருக்கு, நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பூனல் நடந்தது. அடுத்த வருஷம் 10வது வயசு இவருக்கு தாத்தா எக்ஸ்பயர்ட். அப்போ எங்க அத்திம்பேருடைய கையில தன்னுடைய ஒய்ஃபையும் தன்னுடைய சன்னையும் பிடிச்சு கொடுத்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு பாஸ்டவே. அந்த சத்தியத்தை அவர் கடைசி வரலும் காப்பாற்றினார். அவ 2 பேரும் தான் எங்க அப்பாவை ஸ்கூல்ல சேர்த்து எம்ஏ வரலும் படிக்க வச்சு டபுள் ப்ரமோஷன் எப்போ அந்த மாதிரி படித்தவர் அவர். அது படிக்க வச்சு 100 ரூபாய் சம்பளம் வந்தால் வழியே நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, அந்த காலத்தில் 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம். அது இந்த மெட்ராஸ் மியூசியத்தில் தான் கிடைச்சது. அதுக்கு வேலைக்கு போனார். நீங்க பெரியவாளை தரிசனம் பண்ணது? நான் 5 வயசு எனக்கு. எங்க அத்தைக்கிட்டேயே நான் 1.5 மாசத்து குழந்தையிலேருந்து அவளுடைய பிள்ளையாவே, ராஜத்தினுடைய பிள்ளையாவே நான் வளர்ந்துட்டேன். அது எங்க அப்பா அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால கிருத்தஜத்தை, தன்னை வளர்த்ததுக்கு கிருத்தஜத்தை, என் பையனை நீ வளர அப்படின்னு சொல்லிட்டு விட்டா. அதனால அங்கேயே வளர்ந்தேன். அது 5வது வயசுல சோமயாஜிலு வெங்கடாச்சல சாஸ்திரின்னு சொல்லிட்டு பெசன்ட் ஸ்கூல்ல சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தவரை
ஆற்றுக்கு வரவழைச்சு நீங்கள் தான் இனிமேல் சான்ஸ்கிரிட் சொல்லித்தரணும் இந்த குழந்தைக்கு, பாபுவோட பிள்ளை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி அது he started teaching me. எங்கள் அப்பாவுக்கு இவன் சம்ஸ்கிருதம் படிக்கிறான் அப்படிங்கிற ஒரே குவாலிஃபிகேஷனில் என்னை பரமாச்சாரியார்கிட்ட அழைச்சின்னு போனேன். அதுதான் 5 வயசில் போனது தான் முதல்ல. அது அங்கே போன உடனே, ஓ அமரகோஷம் படிக்கிறியோ, சொல்லு என்ன படிச்சிருக்க சொல்லு அப்படின்வா. காஞ்சிபுரத்தில் சொல்லு அப்படின்வா. நான் அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தலையை தூக்கி சிரிச்சுட்டு என்கிட்ட அனுகிரகம் பண்ணுவா, நன்னா சொல்கிறேன் அப்படின்வா. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு, ஒவ்வொரு தடவை போகிற போதும் புதுசாக என்ன கற்றுண்ட அப்படின்னு கேட்டுப்பா. ஒரு தடவை என்ன ஆச்சு, ரொம்ப ப்ளீஸ்டாக போயிட்டா, ரொம்ப நன்னா சொல்லிட்டேன் போல் இருக்கு, அதனால் நன்னா சொன்னியே உனக்கு என்ன வேணும் அப்படின்னா. நான் சின்ன பையனா பேக்கெட்லேயே எப்போவும் அரட்ராயரில் ஆட்டோகிராஃப் புக் வச்சுன்னு இருப்பேன். பிரபலமாக இருக்கிறவளுடைய ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிறது. அந்த புக்கை எடுத்து நீட்டி உங்கள் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். பெரியவா கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியாத ஆட்டோகிராஃப் கேட்குறியா அப்படவா சொல்லிட்டு எங்கள் அப்பா வச்சார். அவர் சிரிச்சுட்டே, குழந்தை அவன் எல்லாரும் பிரபலமாக இருக்கிறவா எல்லார்ட்டையும் ஆட்டோகிராஃப் கேட்கறது வழக்கமாக போச்சு, அதனால எங்கிட்டையும் கேட்டிருக்கேன். சன்னியாசி நான் கையெழுத்து போட மாட்டேன்னு யாருக்கு தெரியும், அதனால தான் அவன் அந்த மாதிரி கேட்டிருக்கான். குழந்தை ஆட்டோகிராஃப் என்னடா, உனக்கு அதோட சிரேஷ்டமான விஷயங்கள்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. ஆஹா, இதோட சிரேஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்காமல் இருக்கு, பெரியவா தருவா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ப்ளீஸ்டு. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு தடவையும் நான் இங்கிலீஷ் எலக்யூஷன் காம்படிஷன், இங்கிலீஷ் ஆரட்டாரிக்கல் காம்படிஷன், சான்ஸ்கிரிட் எலக்யூஷன் காம்படிஷன், சான்ஸ்கிரிட் ஆரட்டாரிக்கல் காம்படிஷன், தமிழ் எலக்யூஷன் காம்படிஷன், தமிழ் ஆரட்டாரிக்கல் காம்படிஷன், தெலுங்கு எலக்யூஷன் காம்படிஷன், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒவ்வொரு வருஷமும் வாங்குவேன். கை நிறைய புஸ்தகங்கள். இதில் இந்து ஹை ஸ்கூலில் படிச்சிச்சேன். அது அத்தனையும் ஒவ்வொருடையும் எடுத்துன்னு போவேன். அவர்கிட்ட எடுத்துன்னு போய் அவர்கிட்ட காட்டுவேன். காட்டின உடனே பேஷ் அப்படின்வா. இவ்வளோ ப்ரைஸஸ் வாங்கினதும் பெருசாக தோணாது. அவள் வாயால் பேஷ்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு பெரிய உன்னதமான ஒரு ப்ரைஸாக தெரியும். அப்படி இருக்கிற போது ஹைஸ்கூல் ஸ்டேஜ்லேயே ரகுவம்சம் படிச்சுட்டு இருக்கிற போது அதில் புரஸ்கிருதா வர்த்மனி பார்த்திவேன பிரத்யுத்கதா பார்த்திவ தர்மபத்னியா ததந்தரேஷா விரராஜதேனு தினக்ஷப மத்தியகதேவ சந்தியா அப்படின்னு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் திலீபன் வெளவெளேன்னு இருக்கான், சுதட்சிணையானவோ கண்ணங்கரேல்னு இருக்கா. அவன் நடுப்புற இந்த நந்தினி தேனுவானது செக்கச்சவேல்னு அது வருது. அவன் பின்னால் காட் பண்ணிட்டு வில்லு அம்போட அவன் வந்துட்டு இருக்கான். முன்னால் அக்ஷத பாத்திரத்தோட சுதட்சிணை அவளை நந்தினி தேனு வரவேற்றுன்னு இருக்கா. இவளுக்கு நடுப்புறம் இது இந்த மாதிரி நந்தினி தேனு விளங்கினான்னு சொல்லிட்டு காளிதாசன் எழுதியிருக்கான். அதை நான் என்ன பண்ணேன், திலீபன் தான் பகல்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டுமில்ல, சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் அவன் இருக்கான், தமோ குண பிரதானமாக இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் சுதட்சிணை இருக்கா, நடுப்புற ரஜோகுண பிரதானமாக இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் நந்தினி தேனு அனுபவம் இருக்கா. இப்போ சத்துவகுணம் யாருன்னு பார்த்தா சிவன், தமோகுணம் யாருன்னு பார்த்தாக்க விஷ்ணு, நடுப்புற பிரம்மாவானவர் ரஜோகுண பிரதானமாக இருக்கார். இவோ என்னதான் இருந்தாலும்
திலீபனுக்கு ரகு கொடுக்க போறா இல்லையா, குழந்தையை கொடுக்க போறாளோ இல்லையா, அந்த குழந்தைக்காக தானே இவன் இவ்வளவு பாடும் படுறான். அதனால அந்த பிரம்மாவுடைய காரியத்தை செய்ய போறாங்கிறதுனால பிரம்மாவோட காளிதாசன் கம்பேர் பண்றான் நந்தினி தேனுவை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரம்மம் வேற இல்லை, அந்த பரபிரம்மம் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரபிரம்ம ஸ்வரூபத்தை விளக்கி, அந்த பரபிரம்மம் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் விளங்கிறது, அங்குஷ்ட பிரமாணமாக அது விளங்கிறது. அந்த இது எப்படின்னா, ஒரு கண்ணாடியானது உடைஞ்சு போயிடுதுன்னா அந்த சில்லுகள் எல்லாத்துலேயும் அந்த நிலா வெளிச்சமானது தெரியும். ஆனால் எல்லாம் ஒரே ஒரு கண்ணாடியிலிருந்து தான் வந்த பீசஸ்ஸு. அது எல்லாமே இருக்கிறது ஒரே ஒரு சந்திரன் தான், அங்கே நிலா தான். அந்த நிலாவுடைய பிம்பம் இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அசலில் இருக்கிறது அந்த நிலா ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாத்மாவுக்குள்ளே இருக்கிறதும் அந்த பரமாத்மா ஒருத்தர் தான் அப்படின்னு எழுதியிருந்தேன். படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட்டுட்டு பக்கத்தில் டிஎம்பி மகாதேவன் நின்றுட்டு இருந்தார். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கான் குழந்தை, சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான். அது என்ன மிஸ்டேக்குன்னு உனக்கே தெரியும். அவனை உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு சொல்ல வேண்டியதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு தங்க பில்வதளம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டா. என்ன வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு? அப்போ என்ன, எனக்கு ஒரு அட் தி மோஸ்ட் 12லேருந்து 14 வயசு, 14-15 வயசு இருக்கும். அவ்வளோதான். அதில் இவா இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணா. அது மறுநாள் நான் டிஎம்பி மகாதேவனை போய் பார்த்தபோது யூனிவர்சிட்டியில் அவர், அப்பா கண்ணாடி உடைஞ்சி பீசஸில் அந்த சந்திரபிம்பம் தெரியறதுன்னு சொல்லிட்டு நீ எழுதின இடம்தான் இடறது. ஏன்னா கண்ணாடி ஒரு தடவை உடைஞ்சதுன்னா மறுபடியும் சேராது. நீ கட்டாகாசம் மகாகாசம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கடத்தில் இருக்கிற தண்ணியில் அந்த சந்திரபிம்பம் தெரிகிறது. அந்த கடத்தில் இருக்கிற தண்ணியை குளத்தில் கொட்டிட்டாக்க எல்லாம் ஒரே விஸ்தாரமான ஒரே இதுவாக போயிடும். அதில் நிலா பூர்ண நிலா தெரிஞ்சதுனாக்க அது வேற இல்லை, கடத்தில் இருக்கிறது வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதியிருந்தியானா அது நன்னா இருந்திருக்கும். அந்த தப்பு ஒன்று தான் நீ பண்ணிட்ட. என்னதான் இருந்தாலும் சிவராமூர்த்தியோட பிள்ளை இல்லையா நீ வேற எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். டக்குன்னு நகர்ந்துட்டா. இவர் டிஎம்பி மகாதேவன் நகர்ந்துட்டார். நகர்ந்துட்டு எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணுறதாவது கூடவே கூடாது, ஏன்னா நீ பிராமணோத்தமன், நீ நான் அப்ராமணன், எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன எந்த விதத்தில் நீங்கள் அப்ராமணர்? உங்களுக்குள்ள விளங்குறதும் அந்த பரபிரம்மம் தான், எனக்குள்ள விளங்குறதும் அதே பரபிரம்மம் தான். நான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்யா மகாவித்யைக்கு தான் நமஸ்காரம் பண்றேனே தவிர உங்களுடைய ஜாதிக்கு இல்லை அப்படின்னு. How can you be otherwise? You are the son of Sivaramurthy. How can you be otherwise? Again we have proved that அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி தினமும் சந்தனம் அரைப்போம், பூஜைக்காக சந்தனம் அரைப்போம். எங்கள் பாட்டி தான், பாட்டி தான் பூஜை பண்ணுவோம். அதுக்காக லலிதா திரிபுர சுந்தரி பூஜை ஆற்றுல அதுக்கு சந்தனம் அரைப்போம், எல்லா விக்கிரகங்களுக்கும் வைப்போம். கடைசியில் மீற சந்தனத்தை அப்படியே உருண்டையாக என்கிட்ட கொடுத்துருவோம். நான் இட்டுன்ட்டு மீதியை அப்படியே உருண்டையாக வச்சுருப்பேன். இப்படி சேர்ந்தது அது எல்லாத்தையும் வச்சு ஆதிசங்கரருடைய உருவம் ஒன்றும் ஐ ஸ்கல்ப்டட் இன் சந்தனத்திலேயே ஆதிசங்கரர் பண்ணி அதை கொண்டு போய் பரமாச்சாரியாள்கிட்ட இதில் சம்ஸ்கிருத காலேஜில் கொண்டு போய் கொடுத்தேன்.
50s கொண்டு போய் அதை கொடுத்தேன். பார்த்துட்டு 50s 60s இருக்கலாம். அது பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேன், நீ அவனும் ஸ்கல்ப்டர் நீயும் ஸ்கல்ப்டர், நன்னா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா ஆற்றுக்கு வந்துட்டேன். அந்த பாக்ஸ் கேமரா வந்தது. கேமரா கையில் வந்ததுன்னா சும்மா இருக்க தோணுமா? அதில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமை போட்டுண்டு நேராக சம்ஸ்கிருத காலேஜுக்கு ஓடினேன். ஓடி போய் பரமாச்சாரியார் கிட்ட போகிறதுக்கு பயம். முதல்ல ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகிட்ட போய் உங்களை ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு ஆஹான்னு சொல்லிட்டு துள்ளிண்டு ஓடி வந்துட்டா. வந்து அந்த விக்கெட் கேட் ஒன்று இருக்கும் புஸ்வாமி சாஸ்திரிகள் இன்ஸ்டியூட்டுக்கு எதிர்த்தாப்புல, அங்கே வந்து நின்னா அவளை ஃபோட்டோ பிடிச்சேன். அடுத்ததா பரமாச்சாரியாவை ஃபோட்டோ பிடிக்கணுமே, கொஞ்சம் நீங்கள் தான் வழி செய்யணும் அப்படின்னு. ஏண்டா பரமாச்சாரியாளுக்கு தான் நீ பெட்டாச்சேடா, நீயே போய் கேட்கலாம் போ அப்படின்னார். அவர் படுத்துண்டு விசிராந்தி பண்ணிட்டு இருந்தார் பரமாச்சாரியார். அவளுக்கு போய் விசிறிண்டு கேட்டேன், பாக் கேமரா வந்துருக்கு, உங்களை ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு. இதான் சைத்திரிக்கு என்னாச்சே, என்ன சித்திரமா வர அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா. எனக்கு சித்திரமா வரேன்னு சொன்னது மனசில் அவ்வளோ ஆழமாக படலை. ஃபோட்டோ எடுக்க விடலையே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தங்கம் தான் வந்துவிட்டேன். ஆச்சு. இது என்ன ஆயிடுத்தோ, என் கல்யாணம் ஆனப்புறம் என் ஒய்ஃபு கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற போது, ஓ ஆச்சாரியால் சொல்லியும் நீங்கள் பெயிண்ட் பண்ணலையா, உட்காருங்க பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொடுத்த உத்வேகம். ஐ பெயிண்டட் 250 different poses of him right from his 13th year. அவர் மடத்துக்கு வந்த மடாதிபதியாக வந்த அந்த 13 வயசுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் சதாப்தியும் போது அவரை இது கனகாபிஷேகம் பண்ணாலே அது வரையிலும் அவரை போர்ட்ரேட்ஸாக போட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 100 போர்ட்ரேட் சேர்த்துட்டு கொண்டு போய் அவருக்கு சமர்ப்பிப்பேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். முதல் வருஷம் கொண்டு போன போது சின்ன போட்டோ அவர் கேட்டார, என்ன எல்லாம் சார் தான், உனக்கு கிடைச்சது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தானே இருக்கும், இவ்வளவு ஆப்டா கலர்ஸ் போட்டிருக்கியே எப்படி அப்படின்னா. நான் சொன்னேன், whenever I see a picture in black and white, I visualize it in color அப்படின்னு. அது பெரிய ஒரு வரப்பிரசாதம்ப்பா, கீப் இட் அப் அப்படின்னார். அது மாதிரி போட்டுருந்தேன். அதுக்கு இது எங்கேன்னு தெரியுமோ, அது எங்கேன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்பா. இது எந்த வருஷம் அப்படின்வா. வருஷத்தையும் சொல்லுவேன், இடத்தையும் சொல்லுவேன். அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிற போது, நீ என்ன போட்டது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லை, என் பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் போட்டிருக்கியே அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நீ போட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு போர்ட்ரேட் எடுத்தா. அவர் மடியில் வெள்ளி வீணையை வச்சுட்டு மீட்ற அந்த ஒரு இது படம் இது பார்த்து, ஆமாம் கண்ணை மூடின்னு நான் உட்காந்து மீட்ராப்பில் போட்டிருக்கியே, இந்த பிக்சர் உனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னா. நான் சொன்னேன், பாம்பேயில் எங்கள் பில்டிங்கில் கீழே ஜெயராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆற்றுல ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருந்தது, இதை நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கின்னு வந்து நான் போட்டேன் அப்படின்னு. இது எங்கேன்னு தெரியுமோ அப்படின்னு. சம்ஸ்கிருத காலேஜில் ஒரு நாள் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்து அந்த வெள்ளி வீணையை கொண்டு வர சொல்லி அதை லைச்சு மீட்டின்னு இருக்கிறச்ச எடுத்த படம் இது அப்படின்னு. தேவலையே மெக்கானிக்கலாக போடல, தெரிஞ்சுன்னு இருக்க, தெரிஞ்சுட்டு போடுற, நன்னா இருக்கு. ஏன் மணியம் போட்டான்டா, கண்ணை திறந்து விட்டான்,
நீ கண்ணை மூடின்னு ஆச்சுன்னு இருக்காப்புல அப்படியே யதார்த்தமா போட்டிருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா நன்னா தீர்காயுசாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண. அதோட பெரிய ஆசீர்வாதம் வேற என்ன இருக்க போகுது. அதை கொண்டு போகும்போது எல்லாரும் என்ன பண்ணியிருக்கா, காமகோட்டினுடைய பேர் எங்கெங்கெல்லாம் விளங்குறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் எக்ஸிபிஷனாக வையின்னு சொல்கிறாங்க. நான் டாட்டாஸில் இருந்தேன், எனக்கு லீவு கிடையாது, அதோட எக்ஸிபிஷன் வைக்கிற அளவுக்கு கையில் பணம் கிடையாது. அதனால் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு 100 போர்ட்ரைட்டு தூக்கிட்டு போனேன் பெரியவாக்கிட்ட. கொண்டு போய் அந்த ஃபஸ்ட் லாட்டு இறக்கின உடனே எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறா, காமகோட்டி பேர் எங்கெங்கெல்லாம் விளங்குறதோ அங்கெல்லாம் எக்ஸிபிஷன் ஆகியேன்னு சொல்கிறா. நானும் டாட்டாஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்த பார்ட்டி பசங்க எனக்கு லீவும் கொடுக்க மாட்டான், என்கிட்ட பணமும் கிடையாது, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட உங்களுக்கு சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னேன். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா புரட்டி பார்த்துட்டு இருந்தா. அப்போ பக்கத்தில் பாலு உட்காந்து இந்த மாதிரி செய்யலாமே, இந்த மாதிரி செய்யலாமே, அங்கே வைக்கலாமே, இங்கே வைக்கலாமே, எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணிவிட்டா. பண்ணிவிட்டு அவர் விஸ்ராந்தி பண்ணிக்கிற நேரம் வந்துடுத்து, கதவை மூடின்ட்டா. எங்களுக்கு பின்னால் உட்காண்டிருந்த ஒரு அம்மா, நான் என் ஒய்ஃபு பசங்க எல்லாம் உட்காண்டிருக்கோம். பின்னால் ஒரு அம்மா உட்காண்டிருக்கா. அந்த அம்மா விசிராந்தி பண்ணிக்கிறதுக்கு கதவை மூடிட்டார். திறக்கிற போது அவருக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, அவர் திறந்ததும் அவருக்கு ஞாபகப்படுத்துங்கோ, உங்களுக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா தான் நாங்கள்லாம் அவர்கிட்ட விண்ணப்பிச்சுக்க முடியும். அதனால முதல் காரியமாக நீங்கள் கதவை திறந்ததும் ஞாபகப்படுத்துங்க அவருக்கு அப்படின்னா. இது எப்படி உள்ளே இருக்கிறவர் அவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியாது. கதவை திறந்தார். திறந்ததும் எத்தாப்புல அங்கே கோடியில் ஒரு வித்தந்து ஒரு அம்மா முட்டாக்கு போட்டுன்னு நின்று இருந்தா. 60 வயசாக இருந்தது அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவை கை காட்டி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கான உதறல், பரமாச்சாரியால் நம்மளை எங்கேயானா கூப்பிடுவாரா, நம்ம இவ்வளவு இன்சிக்னிஃபிகண்ட், நம்மளை கூப்பிடுவாரா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தம் பிள்ளையை பற்றி விஞ்ஞாபனம் பண்ணிக்கணும்னு அந்த அம்மா வந்திருக்கா. அப்புறம் தம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஷ்யனை அனுப்பிச்சு அந்த அம்மாவை அழைச்சுன்னு வர சொன்னார். அழைச்சுன்னு வர சொல்லி அந்த அம்மா கிட்ட வந்த உடனே, நீ வெத்தலை சுழியில் பலானவருடைய பொண்ணு இல்லையா, உங்க கிராமத்தில் எல்லாரும் சிருங்கேரி மடத்தை சேர்ந்தவா, உங்க அப்பா மட்டும் இந்த மடத்துல விசுவாசியா இருந்தார், அவரோட கையை பிடிச்சுட்டு 5 வயசுல நீ வந்திருக்க, அப்புறம் இப்பதான் வர இல்லையா, உன் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டார். எந்த பையனுக்காக விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறதுக்கு வந்தாலோ அந்த பையனை பத்தியே பிரஸ்தாபிச்சு இவர் கேட்கிறாருன்னா, அனுகிரகம் பண்றாருன்னா, அதுவும் 5 வயசு பொண்ணா பார்த்தவளை 60 வயசுல கோலம் பண்ணிட்ட இதில் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும்னா, திரிகாலஜானியா இருந்தால் ஒழிய அவரால் எப்படி முடியும் அப்படின்னு அதமா ஓன அழ ஆரம்பிச்சுட்டா அந்த இடத்துலயே. இந்த இதில் பின்னால் உட்காந்து அவர் மறந்துட்டு இருக்க போறாருன்னு சொல்லிட்டு சொன்னால அவர் படபட படபடம் கன்னத்தில் போட்டுண்டா. இவருக்காவது ஞாபகம் மறதியாவது, இவருக்கு எப்படி ஞாபகம் மறதி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமாக நான் பேசிவிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு உதறல் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு பிரசாதத்தை கொடுத்து பையன் நன்னா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதத்தை கொடுத்து அவளை அனுப்பிச்சிட்டு அடுத்ததாக என் பக்கம் திரும்பினான். உன்னுடைய போர்ட்ரேட்லாம் காலடி கீர்த்தி ஸ்தம்பத்தில் நிரந்தர எக்ஸிபிட்டாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிவிட்டேன். போகிறச்ச புதுப்பெரியவாக்கிட்ட சொல்லிட்டு நீ போயிடு, அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவ்வளோதான். நான் புதுப்பெரியவாக்கிட்ட வந்தேன்.
இந்த மாதிரி பெரியவா சொன்னா அப்படின்னு. ஏன்னா அவரை உள்ளால கூப்பிட்டு அந்த போர்ட்ரேட்டெல்லாம் காட்டி பாலபெரிவாளுக்கும் நான் யாருங்கிறத சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கார் அவர். அதனால அது ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் அவ்வளோதானே, இந்த போர்ட்ரேட்டை இனிமே இங்கே யாரும் பார்க்க மாட்டா, காலடி கீர்த்தி ஸ்தம்பத்தில் தான் இனிமேல் போய் பார்க்க முடியும். கண்ணன் கண்ணன் வருவான் 2 நாளில், கண்ணங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்றேன்னா அப்படின்னார். அதே மாதிரி அது கண்ணன்கிட்ட கொடுத்தார். அங்கே போய் கீர்த்தி ஸ்தம்பத்தில் வச்சுட்டார்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்தவாள்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் பெரியவா வந்து என்ன போட்டதை விட என் கூட இருக்கிறவாளெல்லாம் வரைஞ்சிதான் சந்தோஷம்னு சொன்னேல. ஆமாம், நீங்கள் பெரியவாவோட ஃபோட்டோ வரையும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சிஷ்யம் இருக்கிறவாளும் அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்க அப்படியே பண்ணுவேன், அப்படியே போட்டுடுவேன். அந்த மாதிரி ஒரு அந்த 2வது இடம் போகும்போது அந்த போர்ட்ரேட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு, ஆமாம் இது எங்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, மீனாட்சி கோவில் கும்பாபிஷேகத்தும் போது நீங்கள் போயிருந்தேள், அங்கே துவஜஸ்தம்பத்துங்கிட்டே நின்றுட்டேள். உள்ளே போகிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, சிருங்கேரி மடத்தை சேர்ந்தது, அதனால நான் உள்ளே போக மாட்டேன், நான் இங்கேயே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேள். ஆனால் பிடி ராஜன் வந்து உங்களை பலவந்தப்படுத்தி நீங்கள் உள்ளே வந்து தான் ஆகணும் அப்படின்னு உங்களை அழைச்சிட்டு போனார். அந்த துவஜஸ்தம்பத்துங்கிட்ட நீங்கள் நிற்கிறச்சே எடுத்த படம் இது அப்படின்னு சொன்னேன். உடனே பரம ஆனந்தம் இருக்கு, நீ எல்லாம் புரிஞ்சுண்டு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்ரேட்டை எடுத்து பக்கத்தில் இருக்கிற சிஷ்யங்கிட்ட, நான் சொல்கிறது அப்படியே இதில் எழுதுவியா, வாழை மரத்துக்கு பக்கத்தில் கம்பம் இருக்க அதில் எழுதுறியா அப்படின்னார். எழுதலாம், ஆனால் கிளாஸில் எழுதுகிற பென்சில் வேணுமே அப்படின்னா பையன். உடனே என் ஒய்ஃபு இதோ ஒரு நிமிஷம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸில் எழுதுகிற பென்சில் வாங்கிட்டு வந்தா. அவ்வளோதான், அதை வச்சுட்டு அந்த பையனை எழுத சொன்னார். விசித்திர சித்த புத்திர சித்திரம் அப்படின்னா, தி ஒண்டர் தட் இஸ் தி சன் ஆஃப் விசித்திர சித்தா. உனக்கு தெரியும் உங்கள் அப்பாவுக்கு விசித்திர சித்தன்னு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னார். 50s கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படின்னேன். உடனே நீயும் ஒரு விசித்திர சித்தம் தான், அவனுக்கு தெரியாத லாங்குவேஜ் கிடையாது, அவனுக்கு தெரியாத கலை கிடையாது. அதே மாதிரி நீயும் சைத்ரீகன், நீயும் ஸ்கல்ப்டர், எல்லா குவாலிஃபிகேஷனும் உனக்கும் இருக்குது. உனக்கும் தமிழ், தெலுங்கு, சம்ஸ்கிருதம், இது இங்கிலீஷ்ன்ட்டு எல்லாம் தெரிகிறது. அதனால் நீயும் ஒரு சித்திர சித்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் தி ஒண்டர் தட் இஸ் சன் ஆஃப் விசித்திர சித்தான் உனக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சால்வையை கொண்டு சொல்லி அந்த சால்வையை எனக்கு போத்து என் பொண்டாட்டிக்கும் ஒரு 9 யார்ட் சாரியும் ப்ளவுஸும் கொடுத்தார். என் சின்ன பையன் அவன் பின்னால் மாட்டின்ட்டான் கூட்டத்தில், அவன் முன்னால் வரத்துக்குள்ளே எங்களுக்கு கொடுத்து ஆயிடுத்து. அவன் அங்கலாச்சான், நான் பக்கத்தில் இருந்திருந்தேன்னாக்கா எனக்கு ஒரு டவலாவது கிடச்சிருக்கும், எனக்கு அது கூட இல்லாத கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கலாச்சான். அவன் சும்மா இருப்பாரா, அவனுடைய பூணலும் போது போயிருந்தேன். அங்கே பரமாச்சாரியாளுடைய இல்லை சந்நிதியில் தான் பூணல் போடுறேன்னு வேண்டின்னு இருக்கேன். அது என்ன ஆச்சு, பரமாச்சாரியால் அங்கேருந்து சொல்லி அனுப்பிச்சுட்டா. அவள் ஈசிச்சரோட ஈசிச்சராக போயிட்டா. இனிமே எங்கே நம்ம இதை விட்டாக்க நமக்கு பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தாப்பம். அப்போ என்னுடைய குருநாதர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அவர் தம் பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லிட்டு பம்பாய்க்கு வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி கை கால் கூட அசைக்கிறது கிடையாது, அவர் ஈசிச்சேரோட ஈசிச்சேராக போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறா. நானும் அவர் சன்னதியில் தான் இவனுக்கு புனல் போடணும்னு சொல்லிட்டு நினச்சுட்டேன்
கர்ப்பாஷ்டகம் ஆயிடுத்தோ அவனுக்கு பூணல் போடாத எப்படி இருக்கிறது? அவருடைய சன்னதியில் போடணுமே என்ன வழி? எனக்கோ இங்கே லீவ் கிடைக்காது, நான் வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறதுன்னா எப்படி நடக்க போகுதுன்னு நான் எதுக்கு இருக்கேன்? என்னுடைய முதல் பிள்ளை நீதான் சொல்லிட்டு நான் சொல்லுவேணும். அப்போ என்னுடைய பேரன் தானே அவனுக்கு பூணல் நான் முன்னிருந்து செய்யாத யார் பண்ணுவா? நான் பண்ணுறேன் எல்லாம். நீ சமயத்துக்கு வந்து இறங்கு, பூணல் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நேராக தான் போய் ஸ்ரீமடத்தில் போய் இந்த மாதிரி சுந்தரராமூர்த்தியோட பிள்ளை பூணல் போடணும் பெரியவா சன்னதியிலன்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்கான், அதனால் பூணல் போடணும் அப்படின்னு. அவர் பாலபெரிவா, ஆஹா சைத்ரீகன் சுந்தரராமூர்த்தியா? சரிதான். இங்கே மடத்தில் இவாளுடைய ஹெல்த்துனால இங்கே சத்தம் அதிகமாக கூடாது, அதனால் பின்னால் ஆரிய வைசிய கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே நீ வச்சுக்க சொல்லு, ஏற்பாடு பண்ணிட்டு போ. மடத்துலேருந்து நாயனம், மடத்துலேருந்து இது சமையல்காரா, வடத்துலேருந்து வாத்தியார்கள் எல்லாம் நான் இங்கேருந்து ஏற்பாடு பண்ணுறேன். இது மடத்து பூணல் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மட்டும் இல்லாத அங்கேருந்து தாடிமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர்கிட்ட பெரியவாளே சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தனுச்சா, நீ கவலைப்படாத, உன் பையனுக்கு பூணல் மாசி மாதம் மணிப்பூணலா இங்கேயே பண்ணலாம், நீ வந்து சேருன்னு சொல்லிட்டு பெரியவா ஒரு லெட்டர் கொடுத்தனுச்சா. அதுவும் வந்தது, எனக்கு தெம்பா இருந்தது. எல்லா ஏற்பாடும் இவர் பண்ணியாச்சு, பணத்தை நான் அனுப்பிச்சுட்டேன், எல்லா ஏற்பாடும் இவர் பண்ணிவிட்டார். பண்ணிவிட்டு சுந்தராமூர்த்தி நீ வரலாம், எப்போ ஒன்று சமயத்துக்கு வந்து நீ பூணல் போகலாம் அப்படின்னாரு. அங்கே போனேன். இது மடத்து பூணல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பாலப்பிரிவாக பண்ணிட்டா. பூணலுக்கு முதல் நாள் குழந்தையை அழைச்சிண்டு அங்கே போயிருந்தேன், ப்ரொஃப்யூஸாக ஆசீர்வாதம் பண்ணா. அடுத்த நாள் பிரம்மோபதேசத்தன்னைக்கு அந்த பிக்ஷாவந்தனம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். நான் இங்கே பிரம்மோபதேசத்தில் மாட்டின்னு இருக்கேன், நான் போக முடியாது அங்கே. அதனால் எங்கள் அக்கா அத்திம்பேர், அதாவது எங்கள் பெரியம்மாவுடைய பொண்ணும் மாட்டுப்பிள்ளையும், அவரும் பரமபக்தர் பெரியவாக்கிட்ட, அவ 2 பேருமா போய் ஆன் மை பிஹாஃப் அவள் இது பண்ணிட்டு எல்லாம் பிக்ஷாவந்தனத்துக்கு எல்லாம் இது பண்ணேன். அப்புறம் பிரம்மோபதேசம் ஆன உடனே அந்த பையனை அழிச்சுண்டு நான் அங்கே போன உடனே 30 வருஷமா நீயும் கேட்டுருக்க என்கிட்ட பாதுக்கை வேணும்னு கேட்டு இருந்த, உனக்கு நான் பாதுக்கை இன்னைக்கு கொடுக்குறேன், கொன்று சொல்லு அப்படின்னா உடனே சொல்லி பாதுக்கையை பெரியவா பாதுக்கையை வரவழைச்சேன். உடனே காலில் அதை போட்டுண்டு ஒரு கால் மேலே இன்னொரு காலை தூக்கி போட்டுண்டு அதை அப்படி ஆட்டின்ண்டே இருந்துட்டு எடுத்து பாலுக்கிட்ட கொடுத்து கொடு, அந்த பையனை மட்டும் பிக்ஷாவந்தன் தட்டை எடுத்துட்டு உள்ளே வர சொல்லு அப்படின்னார். உள்ளே வந்த உடனே கதவை சாத்து அப்படின்னார். பாலு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சாத்தின்னு இந்த கதவை டக்குன்னு திறந்துன்னு கொடுத்து கொஞ்சம், அதனால எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைச்சிது. அந்த தட்டுலேருந்து ஒரு பிடி விபூதியை எடுத்து அந்த பையன் தலைமையில வச்சு அப்படியே தடவி விட்டேன். இதை விட பெரிய ரட்சை என்ன வேணும் அந்த குழந்தைக்கு? அந்த மாதிரி பண்ணிவிட்டு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா. அப்போ அவனுக்கு தவல் கூட கிடைக்காது கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஒரு வஸ்திரம் அவனுக்கு சாத்தினா, பட்டு வஸ்திரம் அவனுக்கு சாத்தி பட்டு துண்டு போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா. அந்த பையன் பெரிய வேதாந்தியா வளர்ந்தான், சின்ன பையன். அது பெரிய பையனுக்கு
வருஷம் 12 மாதம்னா 8 மாதம் அவன் ஹாஸ்பிட்டல்லையே கிடந்தான் சின்ன வயசுலேருந்து. படிக்கணும்னு ஆசை, படிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இது. அது கொடுத்த மருந்துகள்லாம் வீரியம் அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிரெயின் டியூமர்லேருந்து காப்பாற்றணும் அவனுக்கு அவனுக்கு கொடுத்த பவர்ஃபுல் மெடிசின்ஸ் எல்லாம் என்ன ஆகிடுத்துன்னா ஸ்கின் எரோஷனில் வந்துடுத்து, கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிருத்து. அதனால என்னடா இது, அப்போ தான் இந்த சின்ன பையனை அவள் உண்டாயிருந்தா. அப்போது என்ன இந்த மாதிரி இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலையோடு நான் படுத்துட்டு இருந்தேன். இது என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் பரமாச்சாரியால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடியற்காலம்போ கனாவில் வந்து பாமுகமாக அந்த இதுலேருந்து குளத்தில் குளிச்சுட்டு படியேறி வந்துன்னு இருக்கா. என்னை பார்க்காம அப்படியே மேலே ஏறி வரா. நான் உடனே நான் மகா பாப்பி தான், ஆனால் இவ்வளோ தூரம் திரஸ்காரம் பண்ண முடியா, நான் என்ன பாவம் பண்ணேன், என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறேன். அவள் தலையை தூக்கி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி காசா கொட்டுறா கையில். கொட்டி, கவலைப்படாத ஒன்றும் இருக்காது குழந்தைக்கு, அவனுக்கு திருப்பதியில் முடியிறக்கி மறுபடியும் அவனை என்கிட்ட அழிச்சுண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிவிட்டான். ஆச்சு, முழிச்சுட்டேன். இந்த மாதிரி கனா வந்திருக்கு, பரமாச்சாரியாள்கிட்ட போகிறோம், திருப்பதிக்கு போயிட்டு பரமாச்சாரியாள்கிட்ட போகிறோம் அப்படின்னு. எனக்கோ ஒரே நாஷியா, எனக்கு நிற்கக்கூட முடியல. என் அம்மாவை வர சொல்லி நான் சொல்லியிருக்கேன், இந்த அழகில் நான் திருப்பதி மலைகளை எப்படிம்மா வர முடியும் அப்படின்னா என் ஒய்ஃபு. நான் சொன்னேன் பைத்தியக்காரி, நம்ம கையில் ஏதோ இருக்கிற மாதிரி, அவரை ஆக்ஞை கொடுத்துருக்கார், அவர் நடத்திக்கிறார் எல்லாத்தையும். ஆச்சு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவள் அம்மா வந்தா. அவள் ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டு. வந்தவோ அவளும் படுத்துட்டா. ஏனடி உனக்கு செய்யணும்னு நான் வந்தேன், நானும் படுத்துட்டேனே அப்படின்னு. எல்லாம் உங்கள் பொண்ணோட மிஸ்டேக்கு, இந்த மாதிரி பரமாச்சாரியால் அனுகிரகம் ஆயிருக்கு, அது கிளம்ப மாட்டேங்கிறாய்வோ அப்படி. அவ கிடக்கா, நீங்கள் போங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வாங்கோ எல்லாருக்கும், நாம் கிளம்புவோம் அப்படின்னா. அந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு போனேன். பீக் இது ஹாலிடே சீசன், அப்படி இருந்தும் டிக்கெட் கிடச்சிது. வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு உள்ள நுழையிறேன், 2 பேரும் எழுந்து உட்காந்துட்டேன். நான் சொன்னேன், பாத்தியா பரமாச்சாரியாவுடைய அனுகிரகம் அப்படின்னேன். அங்கே மலையில் ஏறுற போது நானும் ஆஸ்மா பேஷண்ட்டு, என்னால் பொண்ணை தூக்கிட்டு ஏற முடியாது. அது ராகவன்ட்டு இந்தியன் ஆயில்ஸில் இருந்தவர், அவர் அங்கே மலையில் இருந்தார். நான் தூக்கிட்டு வரேன் உங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு வந்தார். போனோம், குழந்தையும் அழைச்சின்னு போனோம். அங்கே முடியிறக்கி பையனுக்கு அங்கே அழைச்சின்னு போய் தரிசனம் பண்ணி வச்சு கீழே. அப்போவே எங்கள் மாமியாருக்கும் ஆஸ்மா, எனக்கும் ஆஸ்மானா. அங்கே போன போது என்னன்னா வசந்தோத்சவம், 1500 ரூபாய் கட்டினால் ஒழிய தரிசனம் கிடைக்காது. வேறு தர்ம தரிசனம்லாம் கேன்சல்டு. அங்கே நான் காட்டேஜ் புக் பண்ணிட்டு போயிருந்தேன். நல்ல வேலை, தரிசனத்துக்கு எந்த விதமான ஏற்பாடும் பண்ணல. ஏன்னா நமக்கு தரிசனம் கிடச்சிடும்ன்ற ஒரு இது. ரூம் மட்டும் இருக்குது, தரிசனத்துக்கு என்ன பண்ணுறது? இந்த சமயத்தில் அத்தனை மொட்டை தலையிலையும் இது ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு இதில் ஒரு பையன், அவன் அம்மா, அவன் தங்க 3 பேரும் அங்கே நின்றுட்டு இருந்தா. தெலுங்கு, நான் தான் கொஞ்சம் தெலுங்கில் என்னென்னா பேசுவேன்னா. நான் போய் என்னத்துக்காக என்ன தடமாறுறீங்க நீங்கோ அப்படின்னு. இல்லை, நாங்கள் ஒன்றும் தங்கறதுக்கு வசதி பண்ணிக்காத வந்துட்டோம், இங்கே ரூம் கிடைக்காத போல் இருக்கு. இந்த பையனானா
தான் கல்ஃபில் சம்பாதிக்கிறான், முதல் சம்பளத்தை உண்டியில் போடுறதுன்னு வேண்டின்னு இருக்கான், அதுக்காக தான் அப்படின்னா அந்த அம்மா. அவ்வளோதானே, நான் ரூம் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன், என் ரூமில் தங்கிக்கிறது அப்படின்னு. ஆஹா அப்படின்னா வந்தா ரூமில் இது நாவினந்தன் வர வச்சு பையனுக்கு முடியிறக்கி அங்கேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போனால் 1500 ரூபாய் கட்டினாக்க தான் உள்ளே போகலாம். 12 பேர் போகலாம் அந்த டிக்கெட்டில், இல்லைன்னா உள்ளே நுழைய முடியாது அப்படின்னா. அந்த அம்மா சொன்னா, நீயோ 3500 ரூபா கட்டணும்னு வந்திருக்க அந்த இதில் உண்டியில் போடணும்னு. நீ இந்த 1500 ரூபா கொடுத்தாலேயே உண்டியலுங்கிட்டே நீ போக முடியாது. அதனால நீ டிக்கெட்டை வாங்கிட்டு மீதி பணத்தை உண்டியலில் போடும் அப்படின்னா. அம்மா சொல்லிவிட்டாருன்னா வேற மறுப்பே கிடையாது. அந்த பையன் கொடுத்தான், டிக்கெட்டை வாங்கினா, வாங்கோ நீங்களும் வாங்கோ அப்படின்னா போனோம் உள்ள. அங்கே கல்யாண உற்சவம் நடந்துட்டுருக்கு. ஹோமம் ஷாமியானா போட்டு அது ஒரேடியா புகை கொண்டு ஷாமியானாக்குள்ள. பையன் என்ன பண்ணா, அம்மா பசிக்கிறது அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவனை அழிச்சுண்டு 5 தடவை போய் சுவாமியே வைரமுடி தரிசனம், வைரங்கி தரிசனம் 5 தடவை தரிசனம் பண்ணினோம். இவன் பசிக்கிறதுன்னு சொன்னதுனால நான் போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கோவிலை விட்டு வெளியில் போக முடியாது, அதனால் அந்த பிரசாதம்லாம் விற்கிற இடத்துக்கு போனேன். க்யூ. அவன் இவளுக்கு முன்னால் ஒரு ஆசாமி எனக்கு 5 லட்டு 10 வடை அப்படின்னா. 5 கிடையாது 10 கிடையாது, நான் கவுண்டரை மூட போகிறேன். அடுத்தது அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு லட்டும் 2 வடையும் கொடுங்க போடும். சரின்னு சொல்லிட்டு கொடுத்தா கவுண்டர் மூடிட்டான். அதை எடுத்துட்டு வந்தா வந்து, எனக்கு இந்த மாதிரி பிரசாதம் கிடச்சிருக்கு, நாங்கள் இன்னைக்கு ராத்திரியே கீழே இறங்கிடுறோம், உங்களுக்கு பாதி பிரசாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த தெலுங்கு. அந்த பையன், நாங்கள் ஏற்கனவே இந்த 1500 ரூபா கட்டியிருக்கிறதுனால எங்களுக்கு பிரசாதம் நிறைய வரும், கூட நிறைய வரும், நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கிறதே இவ்வளவுதான், நீங்கள் எடுத்துன்னு போங்கோ அப்படின்னா. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுண்டா ஆச்சு. அவன் கூடையை எடுத்துட்டு மத்தியானம் அங்கே போனான். இன்னைக்கு கட்டியிருக்கிறவாளுக்கு நாளைக்கு தான் கிடைக்கும், இன்னைக்கே கொடுக்க மாட்டோம், நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னுட்டேன். நாங்கள் அன்னைக்கே மலை இறங்கணும், அதனால பாதி பிரசாதத்தை அவகிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுத்துட்டு மலை இறங்கி நாங்கள் வந்தோம். வந்தால் அவ தாடப்பள்ளிக்கூடத்தில் அவள் அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே கொண்டு போய் தன்னை விடணும்னா சரின்னு சொல்லிட்டு அவளை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு பெரிய பையனை மட்டும் நான் அழைச்சிட்டு கர்னூல் வழியாக இதுக்கு ஹகரி அங்கே இருந்தார் பெரியவா, அதனால ஹகரிக்கு அந்த பையனை அழைச்சிட்டு போனேன். நான் எப்படி கனாவில் பார்த்தேனோ அதே மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அவ. ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு பேசுறது இல்லை, மௌனம், காட்ட மௌனம். அதனால் அங்கேருந்து வந்தா அங்கே ஒரு சிவா டெம்பிள் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ள அங்கே வந்து உட்காந்துட்டா. ஒரு மரப்பொட்டி, களி பொட்டி, அதுக்குள்ள தன் உடம்ப ஒடுக்கிண்டு உட்காந்து வாட்டுக்கு அங்கேயே விசிராந்தி பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். அங்கேயே உட்காண்டிருந்தோம். அவள் ஒன்றும் பேசலை. ஆனால் அவகிட்ட நான் மட்டும் காலம்பரவே போன உடனே நான் அப்போ கணபதியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டரேட்காக. அதுக்காக அவகிட்ட
ஒரு வெஸ்டர்னர் இந்த மார்கழி மாதம் சாணி உருண்டையை பசுஞ்சாணி உருண்டையை வச்சு அதில் இது பூசணி பூ வைக்கிறோமே, அந்த சாணி உருண்டையில் தான் பிள்ளையார் இருக்கார் சொல்லிட்டு எழுதியிருக்கான். அது உண்மையா அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு கையா சுட்டா. ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு அவள் சம்கையினால் சொன்னால் யாருக்கும் அதை விளக்க முடியல. நான் அங்கேயே உட்காண்டிருந்தேன். அப்புறம் போய் அவர் விஸ்ராந்தி பண்ணிக்க ஆரம்பித்த உடனே சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் வந்தால் ஒரு எம்பி ஒருத்தன் வந்திருக்கான் ஜடப்பட்டாலா. அவன் வந்து பெரியவாள் முன்னால் வந்து நின்னான். அவனோட பேசக்கூட இல்லை, கை காலை கூட அசக்கலை, அவனுக்கு அனுகிரகமும் பண்ணல. அப்படியே கொஞ்ச நேரம் நின்னான், கிளம்பி போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் மத்தியானமாக அவர் அங்கேருந்து எழுந்து பக்கத்தில் ஒரு குடிசையில் ஒரு கன்னட இவர் சன்னியாசி அவர் இருந்தார். அவர்கிட்ட போய் சம்ஸ்கிருதத்தில் இவர் இது பண்ணிகிட்டு இருக்கார், விவாதம் பண்ணிகிட்டு இருக்கார். மௌனமாக இருந்தால் கூட சம்ஸ்கிருதத்தில் பேசலாம். அதனால் அவர் நீதி சாஸ்திரத்தெல்லாம் பற்றி வேதாந்தத்தெல்லாம் பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார் அங்கே. அப்போ என் பையனை கிட்டக்க கூப்பிட்டு நியூஸ் பேப்பர் ஒன்றத்தை கொடுத்து படி இப்படின்னு சொன்னான். பெரியவா சம்கியினால் படி அப்படின்னா படித்தான். இன்னும் கண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தான் அங்கேருந்து எழுந்தா. முன்னால் அந்த இது விளக்கம் சொல்கிற போது ஒரு குருவானவர், சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறார், ஒரு குருவானவர் ஒரு சிஷ்யனுக்கு கனாவில் வந்து ஒரு உபதேசத்தையோ இல்லை ஒரு மெசேஜையோ சொன்னான்னா அங்கே குரு சத்தியம் இல்லை, ஆனால் அவர் சொன்ன உபதேசமோ இல்லை இதுவோ சத்தியமாயிடுறது. அவன் அப்புறமா அந்த குருங்கிட்டேயே நேராக போனான்னா அப்போ குருவும் சத்தியமாயிடுறார், அந்த மெசேஜும் ரெட்டிப்பு சத்தியமாயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தில் சொன்னார். அதனால் எனக்கு தான் சொன்ன மாதிரி இருக்கு, உன் கனாவில் வந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோதான். அங்கேருந்து எழுந்து ஸ்நானம் பண்ணுறதுக்காக அமராவதி ரிவரில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ பின்னாலேயே போனேன்னா காலம்பரை கேட்டால் அதே கொஸ்டினை கேட்டேன். இந்த மாதிரி பிள்ளையாருன்னு சொல்லியிருக்கானே பசுஞ்சாணி உருண்டையில், அது என்ன அப்படின்னு மறுபடியும் சம்கையினால் சொல்ல ஆரம்பித்தா யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியல. மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ மகத்தான ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு வந்திருக்கேன், எனக்காகவாவது வாயை திறக்கப்படாதா அப்படின்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி செகண்ட் ஆரம்பித்தாலே பார்க்கணும். உனக்கு ஈக்வினாக்ஸ்னா தெரியுமா அப்படின்னா இல்லை. ஈக்வினாக்ஸ்னா ஒரு வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் டே, அந்த ஒரு நாளில் சூரியனானவன் 22 டிகிரி அந்த பக்கம் போய் 22 டிகிரி இந்த பக்கம் வருவான் ஈக்வேட்டாருக்கு. அந்த ஒரு நாளில் ஆக்ரஹாயண இஷ்டின்னு சொல்லிட்டு பண்ணுவா. ஆக்ரஹாயணம்னா அக்ரே அயனம் அஸ்தி இது ஆக்ரஹாயணம், வருஷ ஆரம்பம்னு அர்த்தம். அது எப்போ தெரியுமோ? மார்கழி மாதம் முதல் தேதி ஆக்ரஹாயண இஷ்டி நடக்கும். அந்த மார்கழி மாதத்தில் ஆரம்பம், வருஷ ஆரம்பம் அப்படின்னா இல்லையே. நமக்கு சித்திர வருஷ பிறப்பு தானே வருஷ பிறப்பு. நீங்கள் சொல்கிற கணக்கு டிசம்பர் ஜனவரி ஆகிடுறது, அது நம்மளுடைய வருஷம் இல்லையே, இங்கிலீஷ்காரனுடைய வருஷம்னா அப்படின்னா அதுக்கு பேத்திக்கிறா. அவன் நம்ம வருஷத்தை அவன் கட்டின்னு அழறான்,
அவன் வருஷத்தை நாம கட்டின்னு அழுதுன்னு இருக்கோம். அதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ரஹாயண இஷ்டி சமயத்தில் மார்கழி மாதமா பனி ஜாஸ்தி, அதனால் பாக்டீரியாலாம் கிளம்பும். அதெல்லாம் ஆற்றுக்குள்ளே வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்டீரியா கொள்றதுக்கு சக்தி கொண்டது பசுஞ்சாணி உருண்டை. அதனால் அந்த பசுஞ்சாணி உருண்டையை ஆற்றுக்கு முன்னால் வைக்கிறேன். அதில் கல்யாண அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிறது 2 பூ தான். கல்யாண முருங்கன், கல்யாண பூசணி. கல்யாண முருங்கன்கிறது ரொம்ப பூ சின்னதாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, அதனால் அதை வச்சு பிரயோஜனம் இல்லை. கல்யாண பூசணி தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கு, அதனால் அதை வச்சா தான் இது பாக்டீரியாவையும் கொல்லும், ஃப்ளவர் வாஸாகவும் எடுத்து. எதுக்காக வைக்கிறோம் தெரியுமோ? கல்யாண சீசன் மார்கழி மாதம் பிறந்த உடனே ஆரம்பிச்சுடுறது அப்படின்னு. மார்கழி மாதம் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாளே அப்படின்னா உடனே ஏடா மார்கழி மாதம் நீ வரந்தேட ஆரம்பிச்சியானா தானே நீ தை மாதம் கல்யாணம் பண்ண முடியும். அதனால மார்கழி மாதம் கல்யாண மாதம் ஆரம்பிச்சுடுறது. அந்த இதில் ஆற்றுல எங்கள் ஆற்றுல பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு, நீங்கள் வரம் தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அட்வர்டைஸ் பண்ணுறேன் அந்த சாணி உருண்டையில் கல்யாண பூஷணியை வச்சு அப்படின்னு சொல்லி. இது டெவலப்டு பர்பஸ் சால்வ்டு. இதுக்கும் கணபதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ உனக்கு திருப்தி ஆயிடுதா? இப்போ நான் போகலாமா குளிக்கிறதுக்கு? 1.5 மணி நேரம் லெக்சர் கொடுத்துட்டு என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு இவர், போகலாமா குளிக்கிறதுக்கு அப்படின்னு. நான் சிரிச்சுண்டே பெரியவா அனுகிரகம் அப்படின்னு, எனக்காக மௌனத்தை கூட விட்டு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணல அப்படின்னு சிரிச்சுட்டே போய் அந்த அமராவதி ரிவரில் கிராஸ் பண்ணி அண்ணாண்ட பக்கம் போய் உட்காந்து இல்லை காளிதாஸ் சொல்லுவான், தனக்கு தானே பூஜை பண்ணிட்டார் சிவன் மட்டும். தானே பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால வேற யாருக்கும் பூஜை பண்ண முடியாது, தனக்கு தானே பூஜை பண்ணிட்டார். அது மாதிரி இவர்கிட்டையும் சந்திரமௌலீஸ்வரரும் இல்லை, திரிபுர சுந்தரியும் இல்லை. இவர் மரத்தை விட்டு இவர் எங்கேயோ வந்து உட்காந்துருக்கார். இவர் அங்கே யாருக்கு பூஜை பண்ணுவார்? தனக்கு தானே தான் பூஜை பண்ணிக்கணும். இவர் சிவஸ்வரூபம், அதனால் இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி அந்த பூஜை இதுவாச்சு. அதை பார்த்துட்டு 7 மணி 7:15 எனக்கு ட்ரெயின் திரும்பி போகிறதுக்கு அங்கே அமராவதி எக்ஸ்பிரஸ்ஸு. இவரானா 7 மணி ஆறுது, இவர் இந்த பக்கம் வந்த பாடில்லை. என் பையனானா அந்த ட்ரெயின் பிடிக்கணுமே இப்போ அப்படின்னா நான் சொன்னேன், பரமாச்சாரியால் வந்து நமக்கு பிரசாதம் கொடுத்தாதான் அவன் இங்கேருந்து கிளம்புறோம், இல்லைன்னா இந்த ட்ரெயினை பிடிக்கிறது இல்லை, மறுநாள் காலம்புற தான் ட்ரெயின் மறுபடியும், அதை பிடிச்சி போயிட்டு போகிறோம். அவர் அனுகிரகம் இல்லை, நான் கிளம்ப தயாராக இல்லை அப்படின்னேன். பக்கத்தில் மடத்து மேனேஜர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறவர், அவர் மகானுபாவா நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களுக்கா தன்னுடைய மௌனத்தை கூட விட்டு பெரியவா பேசியிருக்கா, அப்பவே கேட்டு வச்சுக்க கூடாதா அவர்கிட்ட பர்மிஷன், இப்போ இப்படி தவிக்கிறீங்களே அப்படின்னு. ஒரு தவிப்பும் இல்லை, அவர் வந்து அனுகிரகம் பண்ணாத இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறதில்ல அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கே ஒரு தடவை நடந்திருக்காது அப்படின்னு. என்ன அப்படின்னார். எங்கள் அப்பா அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தா. ராத்திரி 11 மணிக்கு ட்ரெயின், உட்காருன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தார். கடைசியில் ஒரு 3 மணிக்கு சரி நீ போயிட்டு வா அப்படின்னார். அந்த ட்ரெயின் கிளம்பி எப்போ போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஸ்டேஷனுக்கு வந்தால் அந்த ட்ரெயின் 3 ஹவர் லேட்டு. அது அப்போ தான் வருது. அது அவர் அனுகிரகம் இல்லாத எதுவும் நடக்காது. அப்படியே அவர் லேட்டாக இங்கே வந்தார்னா ட்ரெயினும் லேட்டாகும். இல்லை அப்படி அவர் வரல வந்துட்டு
இந்த ட்ரெயினும் மிஸ் ஆகிருந்ததுன்னா அந்த ட்ரெயினில் நான் போகக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு. சரி அப்படின்னு அது 7:05 ஆச்சு. அவ்வளோதான். அந்த அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தா பெரியவா. 2 சுமங்கலிகள் ஆரத்தி எடுத்தா. படார்னு அந்த இடத்துல விழுந்தேன். நமஸ்காரத்தை பண்ணேன் குழந்தையோட. நான் அமராவதி எக்ஸ்பிரஸில் திரும்பி போகிறேன் அப்படின்னு. தாராளமாக போயிட்டு வா, நன்னா இருப்பேன்னு சொல்லிட்டு 2 கையாலையும் ஆசீர்வாதம் பண்ணேன். அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு ஓட்டம். ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிறது கூட முடியாது. அங்கே ஒரே ஓட்டம். மேல் வஸ்திரம் இருக்க போட்டுக்கிறது வந்து இருக்கேன் கட்டின வேஷ்டியோட. இது அங்கேருந்து வந்தாக்க அப்போ தான் ட்ரெயின் உள்ளே நுழையிறது. நான் பிளாட்ஃபாரத்துக்குள்ளே நுழையிறேன், அதுவும் உள்ளே நுழையிறது. காலம்பரவே என்னை பார்த்துருக்கிறதுனால அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் உடனே எனக்கு டிக்கெட்டை கொடுத்து, பையனுக்கு 1/2 டிக்கெட் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட டிக்கெட் இப்போ இல்லை, நீங்கள் ட்ரெயினில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றி விடுறதுக்காக வந்தார். ஸ்லீப்பர் கோச்சில் நான் ஏற போனால் யாரோ நாட்டுப்புறம் வந்து ஏறுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது டிடி இதெல்லாம் ரிசர்வ்டு இல்லை ஏறப்படாது அப்படின்னா உடனே அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து, அவர் டாட்டாஸில் அதிகாரியாக இருக்கிறவர், அவர் பெரியவாளை பார்க்கறதுக்காக வந்தார். அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, அவரை ஐஷன் போங்க பத்திரமா அப்படின்னு. சார் உங்களுக்கு இல்லாததா? 3 சீட் இருக்குது, இங்கே 3 பர்த் இருக்குது, 3வது பர்த்தை நான் யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் ஆனந்தமாக தூங்கிட்டு வாங்கோ அப்படின்னார். அந்த இதில் தூங்கிட்டு வந்து சேர்ந்தோம். பெரியவாளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னாக்க எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி வந்தோம் நாங்கள். அதே பெரியவா தான் எல்லாமே. பெரியவாளுடைய அனுகிரகம் இல்லாத எதுவுமே நடக்காது. அந்த பெரியவா அது ஒன்று தான் என்னுடைய ஜீவனாடியாக அன்னையிலேருந்து இன்னைய வரையிலும் அது அப்படி தான் இருந்திருக்கு.